Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன். ராஜரீகம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன். ஜீவாதிபதியே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அதிசயங்களை செய்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அற்புதங்களின் ராஜாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். மகிமையின் தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அதிசயமானவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஜீவாதிபதியே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சதா காலங்களிலும் எங்களோடு இருக்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் ஒருவரே பெரியவர், மகிமையானவர், மகத்துவமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபுவாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஜீவிக்கிறவரே உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறேன். பரிசுத்தரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். கிருபையுள்ளவரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ராஜரீகம் பண்ணுகிறவரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். அற்புதங்களின் ராஜாவே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். மகத்துவங்களின் ராஜாவே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ராஜரீகம் பண்ணுகிறவரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். அதிசயமானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். சகல காரியங்களையும் எங்களுக்காய் செய்கிறவரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். நீதிபரராகி எங்கள் தேவனே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். உன்னதமான எங்கள் தேவனே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ஒன்றான எங்கள் மெய் ராஜாவே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ராஜாதி ராஜாவே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். தேவாதி தேவனே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். போதுமானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ராஜரீகம் பண்ணுகிறவரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். உன்னதமானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். கிருபையின் தேவனே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். அதிசயமானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். அற்புதமானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். உன்னதமானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ராஜரீகம் பண்ணுகிறவரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். கிருபையும் தயவையும் எங்களுக்கு விளங்க பண்ணுகிறவரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிறவரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ஒருவரும் இடராதபடிக்கு எல்லாருக்கும் ரட்சிப்பையும் மகிமையையும் விளங்க பண்ணுகிறவரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ஜீவாதிபதியாகி எங்கள் தேவனே உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். ராஜரீகம் பண்ணுகிறவரே உம்முடைய நாமத்தை நான் உயர்த்தி உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். அற்புதங்களின் தேவனே உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். ராஜரீகம் பண்ணுகிற தேவனே உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். உன்னதமானவரே உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். ராஜரீகம் பண்ணுகிறவரே உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை மகிமைப்படுத்துகிறேன். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் ராஜாவே உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தி
உம்முடைய மகிமையுள்ள நாமத்தை ஸ்தோத்தரித்து உம்முடைய மகிமையுள்ள நாமத்தை நான் உயர்த்துகிறேன். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தை செலுத்தி உம்முடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ரீகபா கரு துனமா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம். பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய நாமத்தை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ரட்சகராகி எங்கள் தேவனே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு ராஜாவே, மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, மை நன்றியோடு துதிக்கிறேன். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் அப்பா. நீ சதா காலங்களிலும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்தத்தில் பயங்கரமான எங்கள் தேவனாகிய கர்த்தரை துதித்து என் தேவனுடைய நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்தி நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதமானவரே, நீர் எவ்வளவு நல்லவர், பெரியவர், போதுமானவர், மகிமையானவர், மகத்துவமானவர் என்பதை அறிந்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் எனக்கும் கேட்கிற யாவருக்கும் நம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு வணங்கி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையுள்ளவர். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்த போதுமானவராய் இருக்கிறபடியினால் நான் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகிறபடி அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்று நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதிலே யோசுவாவை குறித்து நாம் பார்த்தோம். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் கணத்திலே கொஞ்சம் அவனுக்கு கொடு என்று. என்னாகமம் 27 அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி அந்த கனத்துக்குரியவனாக, அந்த கனத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உடையவனாக யோசுவா இருக்கிறதை பார்க்கிறோம். அவன் யுத்தத்திலே அமலேக்கரை ஜெயம் எடுத்து கர்த்தருக்கு யெகோவா நிசி என்கிற ஒரு ஜெயக்கொடியை ஏற்றினவன். அது மாத்திரமல்ல, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் பிரியாதிருந்தான். பிறகு அவனுடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தருடைய மோசேக்கு முன்பாக ஒரு பணிவிடைக்காரனாக இருந்தான். கர்த்தருக்கு முன்பாக, மோசேக்கு முன்பாக நிற்கிறவனாய் இருந்தான் என்றெல்லாம் நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே பகுதியை, அடுத்த பகுதியை நாம் சிந்திக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் யோசுவாவை குறித்து இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்தீங்கன்னா வாசிங்க. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த கொஞ்ச நேரம் கிருபையை பெற்று இந்த கொஞ்சம் கனத்துக்கு உரியவனாகிய யோசுவா என்ன அருமையாக இந்த வசனத்துல சொல்றார் பாருங்க. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தி இருந்தார். ஆகவே இந்த கொஞ்ச நேரம் கிருபைக்காக யாரெல்லாம் அர்ப்பணித்து யோசுவாவை போல அந்த யுத்தம் செய்கிறவர்களாக, நம்ம இப்ப எங்கேயும் யுத்தம் பண்ண போல, ஆனால் யுத்த ஆயுதங்களை தரித்து கொண்டு, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு, சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்காக, தேசத்துக்காக, சபைகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக திறப்பில நின்று அப்படி ஒரு ஜப யுத்தம் செய்கிறவர்களாக இந்த நாம் இருப்போமானால் இந்த கொஞ்சம் கனம் யோசுவாவுக்கு கிடைத்தது போல நமக்கும் கிடைக்கும். இரண்டாவதாக இன்னைக்கு நான் சொன்னது போல கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக யோசுவா கர்த்தருடைய ஆலயத்தை, கர்த்தருடைய கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இந்த கொஞ்ச நேரம் கிருபையை பெற்று கொண்டவங்க தங்களுக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் அவங்க ஒரு காலமும் தேவனை விட்டு பிரிய மாட்டார்கள். சபை ஐக்கியத்தை விட்டு பிரிய மாட்டார்கள். சபையில இருக்கிற தனக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரனை விட்டு பிரியாமல் இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். இந்த கொஞ்ச நேரம் கிருபையை பெற்றவங்க, கொஞ்சம் கனத்தை அடைந்தவங்க எப்படி செய்வாங்கன்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்படிக்கு உபாகமம் 1:38 சொல்லுகிறபடி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்கள் வாழ்நாட்களில் இருப்பார்கள். உபாகம் 1:38 அழகாய் சொல்லுகிறது, தெளிவாக திஷ்டாந்தமாக சொல்லுகிறது. வாசிங்க. உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான். அப்போ இந்த கொஞ்சம் கனத்தை மோசேயினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மோசேயுடைய பணிவிடைக்காரன் அவன் எங்க பிரவேசிப்பானாம்? கூடாரத்துக்குள்ளே. அவன் பிரியாதிருந்த அவன் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பான். ஆகவே ஜனங்களை அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ரட்சித்து கொண்டு வந்த மோசேயும் ஆரோனும் கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. மாறாக யோசுவாவும் காலேபும் தான் அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள், எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தவர்களிலே. அப்படி இந்த கொஞ்சம் கனம் பெற்றவர்கள், கொஞ்ச நேரம் கிருபை பெற்றவர்கள் இந்த கானானுக்குள் பிரவேசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு அவர்கள் இருப்பார்கள். இன்றைக்கு நாம் வாசித்த வசனத்தின்படி கர்த்தர் கொஞ்ச நேரம் கிருபை பெற்றவர்களை, கொஞ்சம் கனத்துக்கு உரியவர்களை எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்துவார் என்பதுதான் செய்தி. தேவனாகிய கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாக நம்மை கர்த்தர் மேன்மைப்படுத்த வேண்டும். மேன்மைப்படுத்துவதுதான் நமக்கு உகந்த ஒரு காரியமாக இருக்கும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும், பிரியமானவர்களே. ஆகவே யோசுவா தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான் என்று 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அது வாசிக்கும் போது அங்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேன்மைப்படுத்துவேன். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தராகிய தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம்மை தேவன் மேன்மைப்படுத்தாவிட்டால் நாம் மேன்மை அடைய முடியாது. ஆகவே இந்த கொஞ்ச நேர கிருபை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கர்த்தருக்குள்ளே மேன்மையாக இருப்பார்கள்.
கனத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். எல்லார் நடுவிலே கனம் பெற்றவர்களாக இருப்பார்கள். விசுவாசிகள் நடுவிலே விசுவாசிக்கு விசுவாசி இந்த கொஞ்ச நேரம் கிருபையை பெற்றவர்கள் கனம் பெற்றவர்களாக, மதிப்புக்குரியவர்களாக, மேன்மைக்குரியவர்களாக உயர்த்தப்படுவார்கள் என்பது தேவனுடைய வார்த்தை. ஆகவே இந்த காலை வேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய கொஞ்ச நேரம் கிருபையை பெற்றால் எப்படி மோசே தன் கனத்திலே கொஞ்சம் யோசுவாவுக்கு கொடுத்தாரோ, அதுபோல நமக்கும் தேவன் கனத்தையும் மேன்மையையும் கர்த்தர் கொடுத்து சபையிலே எல்லாருக்கும் முன்பாக நம்மை மேன்மையாக வைப்பார், மகிமையாக வைப்பார். அதுதான் சத்தியத்தினுடைய சாராம்சம். நாம் மேன்மை அடைவதும் மேன்மை இழப்பதும் அது நம்முடைய கரத்திலே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த காலை வேளையிலே நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவதற்கு கொஞ்சம் கனத்தை நம் மேல வைத்திருக்கிறது. இந்த கொஞ்ச நேரம் கிருபை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கிருபை பெற்றவர்கள் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக மேன்மை அடைந்திருப்பார்கள் என்பதுதான் இந்த சத்தியத்தின் சாராம்சமாய் இருக்கிறது. ஆகவே நாம் மேன்மை அடைந்தவர்களாக, மகிமைக்குள்ளானவர்களாக விளங்கப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாரோ என்னை கூப்பிட்டு கனம் பண்ணணும், என்னை உயர்த்தணும், என்னை எல்லாருக்கும் முன்பாக என் பேரை சொல்லணும், அப்படியெல்லாம் நாம் சுயமாக எதிர்பார்க்க முடியும், எதிர்பார்க்கவும் கூடாது. கனம் பண்ணுகிற கர்த்தர் உன்னுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸை பார்த்து, உன்னுடைய எல்லா விதமான காரியங்களை அறிந்து உன்னை எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். வாய் சாலாகத்தினாலே மேன்மை அடைய முடியாது. நமக்கு இருக்கிற சாதுரிய ஞானத்தினாலே மேன்மை அடைய முடியாது. நமக்கு இருக்கிற படிப்பு திறமையினாலே மேன்மை அடைய முடியாது. நமக்கு இருக்கிற செல்வாக்கினாலே நாம் ஒரு நாளும் மேன்மை அடைய முடியாது. எந்த மனுஷனை தாழ்த்தவும் உயர்த்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே தான் ஆகும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்காக வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். எங்கதான் நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம். சிறியவனை, எல்லாருக்கும் முன்பாக அற்பமாய் எண்ணப்பட்டவனை, எல்லாருக்கும் முன்பாக இழிவாக பார்க்கப்பட்டவனை, எல்லாருக்கும் முன்பாக தாழ்ந்திருக்கிறவனை, எல்லாருக்கும் முன்பாக ஏழையாய் இருக்கிறவனை, எல்லாருக்கும் முன்பாக உதாசீனப்படுத்தப்பட்டவனை கர்த்தர் எடுக்கிறார். கர்த்தர் எடுக்காத ஒன்றை நீங்களும் நானும் எடுத்து உயர்த்த முடியாது. என்னதான் நம்மளை கூப்பிட்டு நம்மள மேல வச்சாலும் நீங்களும் நானும் கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலே கொஞ்ச நேரம் கிருபைக்கு சாட்சிகளாக, தூண்களாக, ஆதாரங்களாக இல்லாத பட்சத்தில் எந்த மேன்மையும் நமக்கு லபிக்காது, எந்த மேன்மையும் நமக்கு வாய்க்காது, எந்த மேன்மையும் நம்மை நல்ல நிலையில வைத்திருக்காது. காரணம், கர்த்தர் உயர்த்தாத ஒருவனை அவனுடைய சொந்த அறிவு, திறமை, பலம் எல்லாம் உயர்த்தார். இந்த காலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனங்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிறியவனை பொழுதிலிருந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அதுதான் அவருடைய கொஞ்ச நேரம் கிருபை.
இத நீங்க நல்லா வாஸ்துக்குங்க வீட்டுல திரும்ப திரும்ப. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவர்களை கொம்பை காண்டா மிருக கொம்பை போல உயர்த்துகிறார். கொஞ்ச நேரம் கிருபை பெற்றவர்கள் கர்த்தருக்கு காண்டா மிருக கொம்பை போல உயர்த்தப்படுவார்கள். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோசுவா கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவனாய் இருந்தான். யெகோவா நிசி என்கிற பெயர் வருவதற்கு அமலேக்கோட அவன் செய்த யுத்தம் அப்படிப்பட்டது. அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு எந்த சூழ்நிலும் பிரியாதிருந்தான். அவன் மோசேக்கு முன்பாக நிற்கிற கனத்துக்குரியவனாக இருக்கிறான். மோசேயினுடைய அபிஷேகத்திலே அவனுக்கு கொஞ்சம் அபிஷேகம் கனம் கொடுக்கப்படுகிறது. அவன் இப்பொழுது எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்தப்படுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மேன்மைப்படுத்தப்படுவதற்கு ஒரே ஒரு ரகசியம், நாம் ஜெப யுத்தம் செய்கிறவர்களாய் இருக்கணும். கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் எப்படி அவன் பிரியாதிருந்தானோ, கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே நம்ம பிரியாமல் வேலை செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு அப்படி சபை இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பெரிய காரியங்களுக்கு நேராக நம்மை நடத்தணும். நம்ம கொஞ்ச நேரம் கிருபை பெற்றவங்க. யோசுவா எப்படி மோசேக்கு முன்பாக நின்றானோ அப்படி நிற்க தகுதி உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். கர்த்தர் இந்த யோசுவாவை இந்த கொஞ்ச நேரம் கிருபையினாலே, கொஞ்சம் கனத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக அவனை மேன்மைப்படுத்தினதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆறாவதாக நான் சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 27வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவன் கீர்த்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்தீங்கன்னா வாசிங்க பார்க்கலாம். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. கொஞ்ச நேரம் கிருபையை பெற்றவங்க, கர்த்தருடைய ஆவியை பெற்றவங்க எங்கிருந்தாலும் அவங்க கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நம்முடைய கீர்த்தி நற்கீர்த்தியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறபடி செய்வார். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் 17வது வசனம் கடைசி வசனம் எடுத்தீங்கன்னா வாசிங்க. செப்பனியா கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். 19வது வசனம். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன்.
நொண்டியானவனை ரட்சித்து கல்லுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்கள் கண் காண உங்கள் சிறையிருப்பை நான் திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆகவே இந்த காலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேசத்திலே கர்த்தர் நம்மை புகழ்ச்சியும் கீர்த்தியமாக வைக்கிறார். இந்த கொஞ்ச நேர கிருபைக்கு யாரெல்லாம் அர்ப்பணித்து, இந்த கொஞ்ச நேர கிருபைக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து, இந்த கொஞ்ச நேர கிருபைக்கு மக்கதோனியா சபையாரை போல கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் கர்த்தருடைய பங்கையும் அதை காணிக்கையும் அஞ்சியாமல் மனப்பூர்வமாய் செலுத்தி நல்ல குடும்பத்தை நடத்தி எல்லா சாட்சியோடு வாழுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் பூமியிலே புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைக்கப்படுவார்கள் என்பதுதான் சத்தியம். ஆகவே இந்த காலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பூமியிலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருக்கும் போது கர்த்தர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மேலும் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவராலே கூடாத காரியம் எதுவுமே இல்லை. இந்த உலகத்திலே நீங்கள் நானும் தேவனுக்கு புகழ்ச்சியாகவும் கீர்த்தியாகவும் வைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். கனம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டியது கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற ஒரு அநாதி கிருபையாக இருக்கிறது. அப்படியே தயவுள்ள கிருபை நம்மை வெட்கப்படுத்தாமல் நம்மை நடத்துகிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறது. ஆகவே இந்த அருமையான கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக கனத்தை பெற்ற கௌரவத்தை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் விளங்க வேண்டும் என்பது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. ஆகவே கர்த்தராகிய தேவன் நமக்கு ஒரு மகிமையான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யோசுவாவை போல கர்த்தருடைய சமூகத்திலே ஜப யுத்த வீரர்களாக நாம் மாறும்போது, யோசுவாவை போல ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நாம் பிரியாதிருக்கும் போது, யோசுவாவை போல மோசேயின் பணிவிடக்காரனாய் இருந்தது போல ஊழியத்திலே சபையிலே எல்லாருக்கும் பணிவிடைக்காரர்களாக இருக்கும் போது கர்த்தர் நம்மை கனத்துக்குரியவர்களாக மேன்மைக்குரியவர்களாக வைப்பார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் வேதத்திலே வசனம் சொல்லுகிறது, நாம் கனம் பெற்றவர்களாக மாத்திரமல்ல மற்றவர்களை கனம் பண்ணுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் புரிந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ்வது நம்மேல் விழுந்த பெரிய கடனாய் இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளை நமக்கு சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனயனம் பண்ணுகிறவர்கள்
என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் கன ஏன பண்ணப்படுவார்கள் என்று 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே தெளிவாக சொல்லுகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தோம். இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். இங்கே சாமுவேலை குறித்து நாம் பார்க்கிறோம். சாமுவேல் ஆண்டுடைய சமூகத்திலே கொண்டு போய் விட்ட பிறகு அங்கே அவன் கர்த்தரை பணிந்து கொள்ளுகிறான். முதலாவது கர்த்தரை பணிந்து கொள்ளுகிற அனுபவம் நமக்கு இந்த கொஞ்ச நேரம் கிருபைக்கு தகுதி உள்ளவர்களாக ஆக்குகிறது. 2வது, கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற போது அந்த கர்த்தருடைய கொஞ்ச நேரம் கிருபை நம்மை எல்லாருக்கும் முன்பாக ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். முன்பு பணிவிடை அதாவது ஏபோத்தை தரித்து கொள்ளாமல் பணிவிடை செய்தான். இப்பொழுது அடுத்த கேட்டகரி அவனுக்கு வருகிறது. ஏபோத்தை தணிந்து கொண்டு, ஏபோத் என்கிற வஸ்திரத்தை அவன் தரித்து கொண்டு கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 21வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தால் அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். கர்த்தருடைய சந்நிதியிலே நாம் வளர வேண்டும். அடுத்து சொல்றார் பாருங்க, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கு மனுஷருக்கு பிரியமாக நடந்து கொண்டான் என்று சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இன்னும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த சாமுவேல், அதாவது 19வது வசனம், சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவன் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக பண்ணவில்லை. தேவன் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார். அவன் தான் முதல் பெயர் சேபா வரைக்கும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று விளங்க பண்ணப்படுகிறது. ஆகவே இந்த கொஞ்ச நேர கிருபையை நாம் அடைந்தவர்களாய், அந்த கிருபைக்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாய், கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு சாட்சிகளாக விளங்கும் போது கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்துவார், மேன்மையாக வைப்பார். ஆகவே இந்த கொஞ்ச நேரம் கிருபையை நாம் அடைந்து கொள்ள நம்மை அர்ப்பணிக்கலாம், தாழ்த்தலாம், பெருமையாக்கலாம். கர்த்தர் இந்த காலை வேளை என்னோடும் உங்களோடும் பேசி இருக்கிறார். யோசுவாவை போல நாம் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறது போல ஜப வீரர்களாக மாற வேண்டும். யோசுவாவை போல நாம்
கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு பிரியாதவர்களாய் இருக்க வேண்டும். யோசுவாவை போல நாம் மோசேக்கு பணிவிடைக்காரனா இருந்தது போல நம் எல்லாருக்கும் பணிவிடைக்காரனா இருக்கணும். யோசுவாவை போல கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக கனம் பெற்றுக்கொண்ட, கொஞ்சம் கனம் பெற்றுக்கொண்ட, கிருபை பெற்றுக்கொண்ட இந்த யோசுவா மோசேக்கு முன்பாக நிற்கிறவனா இருக்கிறான். ஆகவே இந்த கொஞ்ச நேரம் கிருபையையும் கனத்தையும் பெற்றுக்கொண்ட யோசுவா எல்லா ஜனங்களுக்கு முன்பாக மேன்மையாக வைக்கப்படுகிறான். அதே போலவே நம்மையும் ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவே இந்த காலை வேளையில கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நம்மை அர்ப்பணிக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய கிருபை உங்களை ஒவ்வொருவரையும்